உள்ளத்தினால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கடமைதான் அல் முராகபத்துலில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது. அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழ்வது. எவ்வாறு நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது? அல்லாஹு தஆலா எமக்கு ஹராமாக்கிய விடயங்களை தவிர்த்து நடப்பதிலேயும், அல்லாஹ்வினால் எமக்கு கடமையாக்கப்பட்ட விடயங்களை பொடுபோக்காக விடுவதை விட்டும் அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முக்கல்லஃபுக்கும் கடமை, எப்போது ஒருவர் பருவத்தை எத்துகிறாரோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் பருவத்தை எத்திய அந்த நொடியிலிருந்து அவருடைய அமல்கள் எழுதப்பட்டு விடும். எனவே அவர் கட்டாயம் அவர் அறிந்திருக்க வேண்டும், அவருக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன விடயங்களை கடமையாக்கி இருக்கிறான், என்னென்ன விடயங்களை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை அவர் கட்டாயம் அறிந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அவர் இவ்வாறான விடயங்களை அவர் அறிந்து கொள்ளாவிட்டால், பொடுப்போக்காக விட்டுவிட்டார் என்று சொன்னால், அவரை அறியாமலே எத்தனையோ பல பாவங்களில் அவர் விழுந்து விடுவார். எனவே அல்லாஹ்வை நாம் எல்லா நிலைமைகளிலும் அஞ்சி வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முஃமின்களை பார்த்து கூறுகிறான், قال الله تعالى فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. فلا تخافوهم, நீங்கள் காபிர்களுக்கோ ஷைத்தானுக்கோ பயப்படாதீர்கள். وخافوني إن كنتم مؤمنين, நீங்கள் முஃமின்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா முஃமின்களை பார்த்து கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது நாம் உள்ளத்தினால் செய்ய வேண்டிய ஒரு கடமையாகும். எம் அனைவரையும் அல்லாஹ் அவனை அஞ்சி வாழக்கூடிய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவிலே உள்ளத்தினால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கடமை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.